வாங்க நண்பர்களே, வெல்கம் டு நாள் 5 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். வழக்கம் போல காலையில் எழுந்திரிச்சதும் டீ கடையில் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு டீ ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டிவியில் பழைய பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அது என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள டீ போட்டு கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மள காலேஜ் கொஞ்சம் டீசெண்டாக வர சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு செமி ஃபார்மல் அவுட்ஃபிட் போட்டிருந்தேன். இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கு காலேஜ் போகிறதுக்கு சலுப்பாக இருந்ததுனால மூஞ்சி அப்படி வச்சிருந்தேன். இவரு பார்த்தீங்கன்னா நம்ம பையா போகிற வழியில் மீட் பண்ண இவனும் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டான். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா அவனுக்கு. அதுக்கப்புறம் மூச்சு முட்டை 3 ஃப்ளோர் ஏறி கிளாஸுக்கு போய் உட்காந்தா ஸ்டாஃபே வரல. அதுக்கப்புறமா என்ன லேப் செஷன் தான், லேபுக்கு போயிட்டோம். லேப்ல ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை நண்பர்களே. சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீரியஸான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. பிறகு 1 மணி சங்கு அடித்த காரணத்தால் லஞ்சுக்கு போய் உட்காந்து டப்பாவை திறந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லேப்ல போய் உட்காந்து அதே ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட்டே வரல. அதனால மறுபடியும் கோட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்துல்லை கூப்பிட்டேன். அவன் வந்து நான் பண்ணித்தரேன்டா அப்படின்னு புதுசாகவே ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சே கொடுத்தான். இன்னைக்கு கேலண்டரில் என்னோட ராசிக்கு தொட்டதெல்லாம் வீணாக தான் போகும்னு போட்டிருப்பாங்க போல. நான் தான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நான் பண்ண எந்த வேலையுமே ஒழுங்கா இல்லை. சாயந்தரம் ரூமுக்கு நடந்து போகிற வழியில் கண்டதை யோசிச்சு செம்ம தலைவலியா. அதனால இன்னைக்கு ஜிம்மை கட் அடிச்சிட்டேன். ஜிம்முக்கு பதில் இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தான் நண்பர்களே. அங்கே போயிட்டு 2 பரோட்டா கேட்டோம் இல்லைன்னாங்க, சப்பாத்தி கேட்டோம் இல்லைன்னாங்க. சரி அப்படின்னு ஆனியன் ரோஸ்ட்டை மட்டும் வாங்கி சாப்பிட்டு மனசை தேத்திட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டீ கடையில் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. அங்கே போய் ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால 3 பேரும் 3 விதமான கலரில் ஐஸ்கிரீம் எடுத்து நக்கினே வீட்டுக்கு போயிட்டோம். திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு, இன்னைக்காச்சும் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு. ஆனால் வீட்டுக்கு போனதும் நான் முதல்ல பண்ண வேலை என்னன்னா தூங்குறது. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.